வணக்கம். புரட்சி தலைவரின் நாடோடி மன்னன் படத்திலே பட்டுக்கொட்டியார் எழுதிய வரிகள் நினைவிற்கு வருகிறது. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். இங்கே நாடு கெடுகிறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தெரியாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பரந்தூர் விமான நிலையம், அதை கைவிட்டு விட்டீர்கள். அதில் முதலீடு செய்த ஏறக்குறைய 2000 கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணம். அதற்கு என்ன பதில்? சென்னை விமான நிலையம் 3வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கும், பெங்களூரு விமான நிலையம் 5வது இடத்தில் இருந்து 3வது இடத்திற்கும் முன்னேறி இருக்கிறது. காரணம், பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டதால். என்ன பதில்? நமக்கு வர வேண்டிய பல தொழிற்சாலைகள், முக்கியமாக நீர்மூழ்கி கப்பல் கட்டும் தொழிற்சாலை ஏறக்குறைய 35,000 கோடி ரூபாயில் 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிறுவனம் தூத்துக்குடியிலிருந்து ஆந்திராவுக்கு சென்று விட்டது. காரணம், பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டதால். இதற்கு உங்களிடமிருந்து என்ன பதில்? மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆந்திராவில் 2019 தெலுங்கு தேசம் ஆட்சியால் துவங்கப்பட்ட பன்னாட்டு விமான நிலையம் 2024 ஆட்சி மாறிய பிறகு ஒய்எஸ்ஆர் அரசால் திறந்து வைக்கப்பட்டது. கேரளாவில் 1993 காங்கிரஸ் அரசால் துவங்கப்பட்ட பன்னாட்டு விமான நிலையம் ஆட்சி மாறிய பிறகு தோழர் ஈ.கே. நாயனார் அவர்களால் 1999 திறந்து வைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி அரசால் 2001 துவங்கப்பட்ட பன்னாட்டு விமான நிலையம் 2009 பிஎஸ்பி ஆட்சிக்கு வந்த பிறகு திருமதி மாயாவதி அவர்களால் கட்டி முடித்து 2009 திறந்து வைக்கப்பட்டது. காரணம், அவர்களெல்லாம் அரசியல்வாதிகள். கொள்கை ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் வேறுபாடு இருந்தாலும் அவர்களுடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் மக்கள் நலன் கருதி, மாநிலத்தின் வளர்ச்சி கருதியே இருந்தது. உங்களது திட்டம், உங்களது செயல்பாடு எதை நோக்கி இருக்கிறது என்ற கேள்வியை மக்களின் சார்பாக முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.